4 எம்எல்ஏக்களுடன் சென்று தூதுவிட்ட ஓபிஎஸ் தரப்பு. ஒரே போடு போட்ட தாவேகா. அப்செட்டால் டிஎம்கேவை குறிவச்ச ஓபிஎஸ். தமிழகத்தில் 2026ஆம் ஆண்டு தேர்தல் நெருங்கிக் கொண்டிருக்கும் நிலையில் அனைத்து கட்சிகளும் தீவிரமான தேர்தல் பணிகளில் ஈடுபட்டு வருகிறது. அனைத்து கட்சிகளுக்கும் இடையே கூட்டணி பேச்சுவார்த்தை என்பது விறுவிறுப்பாக சென்று கொண்டிருக்கும் நிலையில் ஓபிஎஸ் எந்த பக்கம் செல்வது என்றே தெரியாமல் நடுவில் நின்று கொண்டிருக்கிறார். பாஜகவின் தேசிய ஜனநாயக கூட்டணியிலிருந்து விலகுவதாக சில தினங்களுக்கு முன் ஓபிஎஸ் அறிவித்திருந்தார். அதே சமயம் தொடர்ந்து 3 முறை முதலமைச்சர் ஸ்டாலினை நேரில் சந்தித்து ஓபிஎஸ் பேசியுள்ளார். மேலும் ஓபிஎஸ் ஆதரவாளர்கள் விஜய் கட்சியில் இணைந்து விடுங்கள் என்றும் கூறி வருவதாக தகவல் வெளியானது. இதனால் யாரோடு இணையப் போகிறார் என்ற எதிர்பார்ப்பு எழுந்துள்ளது. இந்த நிலையில் ஓபிஎஸ், வைத்தியலிங்கம், மனோஜ் பாண்டியன், உசிலம்பட்டி ஐயப்பன் ஆகிய 4 எம்எல்ஏக்களுடன் உங்களுக்கே ஆதரவு தருகிறேன் என்று ஓபிஎஸ் தரப்பு தாவேகாவுக்கு தூதுவிட்டதாம். ஆனால் ஜனவரியில் சொல்கிறோம் என்ற ஒரே வரியில் டிவிகே தரப்பில் பதில் வந்ததாம். எனவே 3 முறை முதல்வராக இருந்த நீங்கள் நேற்று வந்த விஜய்க்காக மேடை ஏறி பேசுவதா என அவரது ஆதரவாளர்கள் கேட்க, அதன் பிறகே ஸ்டாலின் பக்கம் ஓபிஎஸ் கண் போவதாக அரசியல் வட்டாரத்தில் பேசப்படுகிறது.